அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆன்மீக நிலைக்கு மிக மிக முக்கியம் இந்த சூரிய பகவான் தான். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த சூரிய பகவான் இந்த ஆன்மீக நிலைக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக நிலையில் இருந்திருக்கு, பொருந்திருக்காரு, எந்த இடத்துல இருந்து சில குறிப்புகள் முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அந்த குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை நான் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ புத்தர் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் 10ல் சூரியன், ஆதிசங்கரையர் கடக லக்கணம் 10ல் சூரியன், முகமது நபி கும்ப லக்கணம் 3ல் சூரியன், ஸ்ரீ ராமானுஜர் கடக லக்கணம் 10ல் சூரியன், தியாகராஜ சாமிகள் கடக லக்கணம் 10ல் சூரியன், மகா யோகி ஸ்ரீ அரவிந்தர் கடக லக்கணம் 2ல் சூரியன், சுவாமி வித்யாராமன் தனுசு லக்கணம் 10ல் சூரியன், தாகூர் மீன லக்கணம் 2ல் சூரியன், சுவாமி சிவானந்தர் கடக லக்கணம் 2ல் சூரியன், பகவான் கிருஷ்ணர் ரிஷப லக்கணம் 4ல் சூரியன், இயேசு கிறிஸ்து கன்னி லக்கணத்துக்கு தனுசில் 4ல் சூரியன் புதன், ராமகிருஷ்ணன் கும்ப லக்கணத்துக்கு சூரிய புதன் இவர்களை குரு பார்த்தல், திலகர் கடக லக்கணத்துக்கு அதில் சூரியன் சுக்கிரன் மீனத்தில் குரு இருந்து பார்த்தல், மகாத்மா காந்தி துலா லக்கணம் கன்னியில் சூரியன் ரிஷபத்தில் குருவால் பார்வை. இதெல்லாம் அந்த சூரியன் பகவானால் அவங்க இந்த ஆன்மீகத்தை ஈடுபடக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்தினாரு. கருத்தில் கொள்ளுங்க. இது தெரிஞ்சுங்க. முக்காவாசி லக்கணத்துக்கு இந்த கடக லக்கணமாக இருந்துச்சுன்னா 10ல் சூரியன் இருந்தால் அவங்க முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு அதிக ஈடுபாடு உள்ளவராக இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதன் அறிஞ்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கணும். அவங்களுக்கு தெரியாமல் திருமணத்தை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க தன் மனைவியை விட்டுட்டு ஆன்மீகத்தில் சென்றுவாங்க. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அதனால தான் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடக லக்கணமாக இருந்து 10ல் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு முழுதுமாக ஈடுபாடு இருக்காது. இது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.